Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in, amma ba'd. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்தில் 7 நோன்புகளை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். 8வது நாளினுடைய தராவீஹ் தொழுகையையும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். நாம் வைத்த நோன்புகளையும் நாம் செய்த இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியமிக்க தாய்மார்களே, உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் பிரியம் வைக்கக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, பாசம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவன் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை நேசிக்கிறான். சிலர் பணத்தை நேசிக்கிறார்கள், சிலர் காசுகளை நேசிக்கிறார்கள், செல்வத்தை செல்வாக்கை நேசிக்கிறார்கள், சிலர் அணிகலன்கள் ஆபரணங்களை நேசிக்கிறார்கள், சிலர் தன் குடும்பத்தை நேசிக்கிறார்கள், தொழிலை நேசிக்கிறார்கள், தாய் தந்தையை நேசிக்கிறார்கள், சொந்த பந்தங்களை நேசிக்கிறார்கள், ஊர்களை நேசிக்கிறார்கள், தன் நாட்டை நேசிக்கிறார்கள், தன் மொழியை நேசிக்கிறார்கள். இப்படி மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை நம்பிக்கையாளன் யாரை நேசிக்க வேண்டும், அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் மிக உறுதியானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இறை நம்பிக்கையாளர்கள், முஃமின்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் உறுதியாக இருப்பார்கள், ரசூலை நேசிப்பதில் உறுதியாளர்களாக இருப்பார்கள். அல்லாஹுவினுடைய ரசூலுடைய பிரியத்திற்கு அடுத்துதான் மற்ற எல்லாத்தினுடைய பிரியமும் அடுத்த இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்று ஓதப்பட்ட பல வசனங்களில் அல்லாஹ் ஒரு இடத்திலே இதை சொல்லி காட்டுகிறான். குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவி மக்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், இது எல்லாவற்றிலும் மீதும் நீங்கள் அன்பு வைத்திருப்பீர்கள், பாசம் வைத்திருப்பீர்கள், நேசம் வைத்திருப்பீர்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட அஹப்பல்லாஹு அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் நீங்கள் அதிகம் பாசம் வைத்திருக்க வேண்டும், அதிகம் அன்பு வைத்திருக்க வேண்டும், அதிகம் நேசம் வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுவின் மீதும் ரசூலின் மீதும் அன்பு இருந்தால்தான் ஒரு முஸ்லிம் அவன் எல்லா அமலையும் ஆர்வமாக செய்ய முடியும். அல்லாஹுவின் மீது அன்பு இல்லை என்றால், ரசூலின் மீது காதல் இல்லை என்றால் அவன் எந்த அமலையுமே உருப்படியாக செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வ இலா ரப்பிக ஃபர்ஹப், நீங்கள் உங்கள் ரப்பின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இபாதத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆர்வம் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும்.
யதுஊனனா ரகபவ் வ ரஹபா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபிமார்கள் தொழும்போது அல்லாஹுவின் மீது ஆசை உள்ளவர்களாக தொழுகுவார்கள், அல்லாஹுவின் மீது பயம் உள்ளவர்களாக தொழுகுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவின் மீது ஆசை, அல்லாஹுவின் மீது பயம், இந்த ரெண்டு குணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். எந்த ஒரு இபாதத்து செய்தாலும் அல்லாஹுவின் மீது ஆசையோடு செய்ய வேண்டும். ஏதோ ரமதானுடைய மாதம் வந்துருச்சு அதனால் நோன்பு வைக்கிறேன், ஏதோ நேரம் வந்துருச்சு நான் தொழுகிறேன் என்று இருக்கக்கூடாது. நாம் ஒவ்வொரு இபாதத்தையும் செய்கின்ற பொழுது அல்லாஹுவின் மீது அன்போடு செய்ய வேண்டும், அதை ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமலுக்குரிய முழுமையான நன்மையை அல்லாஹ் தருகிறான். ஒரு தடவை ஹஸரத்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் பேசினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ஒரு 5-6 விஷயங்களை சொல்லி காட்டினான். அதிலே அல்லாஹ் பேசுகிறான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, யா தாவூத் அவர்களே, பூமியிலே உள்ள என் அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், பூமியில் இருக்கக்கூடிய என் அடியார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி ஹபீபுன் லிமன் அஹப்பனி, யார் என்னை நேசிக்கிறார்களோ நான் அவர்களுடைய நேசனாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னை நேசிக்கிறார்களோ நான் அவர்களினுடைய நேசனாக இருக்கிறேன், தாவூதை சொல்லுங்கள். நான் யார் என்னோடு பேச விரும்புகிறார்களோ நான் அவர்களோடு பேசுகிறேன், தாவூதை சொல்லுங்கள். யார் என்னோடு பேச விரும்புகிறார்களோ நான் அவர்களோடு பேசுகிறேன். யார் என்னை நினைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்களோ அவர்களை நினைப்பதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். யார் என்னோடு நட்பு வைக்க விரும்புவார்களோ நானும் அவர்களோடு நண்பனாக இருக்க விரும்புகிறேன். யார் என்னை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்களோ நானும் அவர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறேன். யார் எனக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அவர்களினுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய அடியான் என்னை நேசிக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் நான் அவனை எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன், நானும் அவனை நேசிக்கிறேன். என்னுடைய நேசத்தை போன்று அவனுக்கு வேண்டப்பட்டவர்களில் யாரும் அவனை நேசிக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, நான் நேசிக்கிற மாதிரி அவனுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவனுக்கு பிடித்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவங்கெல்லாம் நேசிக்கிறதை விட நான் இந்த அடியானை நேசிக்கிறேன், ஏனென்றால் அவன் என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும் என்று கேட்டார். மத்த சாஅத்தி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, கியாமத்து நாள் எப்பொழுது வரும், உலக அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும் என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவர்கிட்ட திருப்பி கேட்டாங்க, மா அஅதல்த லஹா, எப்போ கியாமத்து நாள் வரக்கூடிய நாளை நீ இவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயே, கியாமத்து நாளுக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? மா அஅதல்த லஹா, நீ கியாமத்து நாளுக்காக என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? என்ன தைரியத்திலே நீ வந்து கியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறாய் என்று நாயகம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது அந்த சஹாபி சொன்னார், நாயகமே, மா அஅதது லஹா மின் கஸீரின் ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின். யா ரசூலல்லாஹ், நான் ஒன்றும் அதிகமாக தொழுகவும் இல்லை, நான் அதிகமாக நோன்பு வைக்கவும் இல்லை, அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவனாகவும் இல்லை நாயகமே. என்னுடைய அமல்கள் முழுக்க குறைவுதான் நாயகமே. ஆனால் வலாக்கின்னி அஹப்புல்லாஹ வ ரசூல, ஆனால் நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களையும் நேசிக்கிறேன் நாயகமே. அல்லாஹ்வை நான் பிரியப்படுகிறேன் நாயகமே, உங்களை நான் பிரியப்படுகிறேன் நாயகமே. உங்களுடைய பிரியமும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை தவிர என்னிடத்தில் எதுவுமே இல்லை நாயகமே என்று அந்த சஹாபி சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, அந்த மஅமன் அஹ்பபுத, அந்த மஅமன் அஹ்பபுத, நீ யாரை நேசிக்கிறாயோ, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களோடு நீ சொர்க்கத்திலே இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம்.
எனவே தான் ரசூலுல்லாஹ் நிறைய துவா செஞ்சுருக்காங்க. நாயகம் செஞ்ச துவாக்களில் இதுவும் ஒரு துவா நாம் மரணம் செய்து கொள்ள வேண்டும். ஹதீஸுகளிலே வரக்கூடிய துவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த துவா செஞ்சாங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே உன்னுடைய பிரியத்தை கேட்கிறேன், உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன், உன்னுடைய அன்பை நான் கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக, யா அல்லாஹ் உன்னை யார் யாரெல்லாம் பிரியப்படுகிறார்களோ, உன்னை யார் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களினுடைய பிரியத்தை நான் கேட்கிறேன். வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக, யா அல்லாஹ் எந்த அமலை நான் செய்தால் உன்னுடைய அன்பு எனக்கு கிடைக்குமோ அப்படிப்பட்ட அமலையும் நான் பிரியப்பட வேண்டும், அந்த பிரியத்தையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவால இதுவும் ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனி இலா ஹுப்பிக. அல்லாஹுவினுடைய அன்பும் அல்லாஹுவினுடைய கருணையும் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகத்திலே அதைவிட பெரிய என்ன ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது? நாளை மறுமையிலே அல்லாஹுவினுடைய அன்பு இல்லாமல், அல்லாஹுவினுடைய அருள் இல்லாமல் யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹுவினுடைய அன்பு இல்லாமல், அல்லாஹுவினுடைய அருள் இல்லாமல் யாருமே நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்லாஹுவினுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். நேற்றே நம்ம சொன்ன அந்த ஆராஃபு வாசிகளை குறித்து சொல்கின்ற பொழுது அந்த மூன்றாவது பிரிவினர் ஒருத்தர் இருப்பார். அவர் அல்லாஹ் சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கு நடுவில் உட்கார வச்சிருவான் அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த மனிதர் எப்படி சொர்க்கத்துக்கு போவார்? அந்த உட்கார்றவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் அங்கே உட்கார்ந்து தஸ்பீ செய்வார். யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அல்லாஹ் வந்துடுவான். ஏப்பா என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, உன் கணக்கு தான் முடிஞ்சு போச்சே, உன்னுடைய அமலும் நன்மையும் சமமாக ஆகிவிட்டதே, நீ சொர்க்கத்துக்கும் போக முடியாது நரகத்துக்கும் போக முடியாது, உன்னை தான் நடுவில் உட்கார வச்சுட்டேனே, ஏன் திரும்பியும் என்னை அழைத்து கொண்டு இருக்கிறாய்? யா அல்லாஹ் என்னை நீ நடுவிலே உட்கார வைத்து விட்டாய். நான் வலது பக்கம் திரும்பினால் சொர்க்கவாசிகளை பார்க்கிறேன், இடது பக்கம் திரும்பினால் நரகவாசிகளை பார்க்கிறேன். யா அல்லாஹ் இந்த நரகவாசிகளை என்னால் பார்க்க முடியவில்லை, எனவே சொர்க்கத்து பக்கத்தில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சிரு, நான் உள்ளேலாம் நுழையின்னு கேட்க மாட்டேன், பக்கத்தில் உட்கார வச்சிரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரி போய் பக்கத்தில் உட்காரு என்று அனுமதி தருவான். சொர்க்கத்து வாசல் பக்கத்தில் போய் உட்காருவார். உட்கார்ந்துட்டு மீண்டும் யா ஹன்னான் யா மன்னான், யா ஹன்னான் யா மன்னான், அல்லாஹுவை அஸ்மாவுல் ஹுஸ்னாவை திருப்பியும் சொல்லுவான். அல்லாஹ் வருவான். ஏப்பா என்ன திருப்பியும் ஏன் கூப்பிட்ற? இல்லையா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன், உள்ள எட்டி பார்த்தா சொர்க்கவாசிகள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த பேர் ஆனந்தத்தை நான் பார்க்கிறேன். யா அல்லாஹ் நீ நினைத்தால் ஒரு உதச்சேன்னா நான் உள்ளே போய் விழுந்துருவேன், யா அல்லாஹ் அதை மட்டும் செய்ய என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அன்பால், அவனுடைய அருளால், அவனுடைய கிருபையால் அந்த அடியானையும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பான். அவருக்கு கொடுக்கக்கூடிய சொர்க்கம் இந்த உலகத்தை விட பல மடங்கு பெரியது என்று ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த உலகத்திலே நாம் எதை வேண்டுமானாலும் நேசிக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பிரியப்படலாம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பிரியத்தை அவன் கடுமையாக்கி கொள்ள வேண்டும், ரசூலுடைய பிரியத்தை அவன் பற்றி பிடிக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக மற்றவர்களினுடைய பிரியத்தை நாம் வைக்கின்ற பொழுது எல்லா விதமான நன்மைகளின் உண்டான வாசலையும் அல்லாஹ் நமக்கு திறந்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்